ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஈஸியான ஒரு வெஜ்ஜு கொத்து பரோட்டா எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளோட வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்துட்டு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி பார்த்துக்கலாம் வாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் புரோட்டா ஒரு 3 புரோட்டாவை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக வந்து கையிலே பிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் வந்து நல்லா காய விட்டுருங்க. நல்லா காஞ்ச பிறகு நம்ம வந்து இது கூட வந்துட்டு தேவையான அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி புரோட்டா வந்து நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து வீட்டிலே செஞ்சு கொடுக்கும்போது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைகளும் வந்து இந்த காரம்லாம் இல்லாமல் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹோட்டல்லாம் வந்துட்டு செய்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சில பேர்த்துக்கு வந்து காரம் அதிகமாக இருக்கிறனால குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்களே புரோட்டா வீட்டில் வாங்கிட்டு வந்துட்டு புரட்டாசி மாதம் அதுவுமா நீங்கள் வந்து வெஜ்ஜில் வந்து ஒரு வெரைட்டியாக புரோட்டாவில் செய்யணும்னு நினச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் நல்லா காஞ்ச பிறகு வந்து இது கூட வந்து நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் வந்து இது கூட போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு மீடியமாக வந்து வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இது கூட வந்து வெட்டி வச்சுருக்க தக்காளியும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இதை வந்து ஒரு கிரேவி கண்டிஷன் வர வரைக்கும் தக்காளி நல்லா தோல் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்த பின்னாடி இது கூட வந்துட்டு நம்ம வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம வந்துட்டு இதில் வந்து புரோட்டா குருமா ஊற்றி லைட் செய்ய போகிறோம். அதே மாதிரிக்கு அதுலேயும் உப்பு இருக்கும், அதேமாதிரி புரோட்டாலேயும் உப்பு இருக்கும். அதனால வந்துட்டு நம்ம வந்து உப்பு தேவையான அளவு கம்மியாகவே போட்டுக்கோங்க. அப்புறம் பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கின பிறகு நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா போடணும்னு அவசியம் கிடையாது. இல்லை இஞ்சி பூண்டு போடாமையும் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து இது கூட மட்டன் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து குருமா வந்து புரோட்டாக்கு வச்சுருக்க குருமா வந்து ஒரு 2 கரண்டியிலிருந்து 2.5 கரண்டி அளவுக்கு வந்து ஊற்றிக்கோங்க. இது வந்து நீங்கள் முட்டை போட்டு செய்யணுனாலும் இதே மெத்தடு தான். கடைசியில் மட்டும் முட்டை போட்டு நீங்கள் வந்து நல்லா பரட்டி விட்டு இறக்கலாம், முடிஞ்சு. இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து முட்டை சாப்பிடாதவங்க, வெஜிடேரியனாக இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மசாலெலாம் நல்லா சுண்டி அந்த எண்ணெயில் லைட்டாக பிரிஞ்சு வர்ற கண்டிஷனில் வந்து நம்ம வந்து பிச்சு வச்சுருக்க புரோட்டா எல்லாத்தையுமே இது கூட போட்டு நல்லா அப்படியே கொத்துற மாதிரி நல்லா கொத்தி விட்டுக்கோங்க. அப்போ வந்துட்டு நல்லா வந்து புரோட்டா கடையில் செய்கிற மாதிரி ஓரளவுக்கு வந்து கொத்துற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நல்லா போட்டு பெரட்டி எடுத்து மேலால் மல்லித்தலை தூவி இறக்குனா முடிஞ்சு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த மாதிரி ரெசிபிலாம் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது வந்துட்டு குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதேமாதிரி வந்துட்டு நம்ம வந்து இது அன்ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி யோசிக்கணும்னு நான் கிடையாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சில பேர் வந்துட்டு காரம் அதிகமாக வந்து இருக்கும், அதனால் குழந்தைங்க வந்து விரும்ப மாட்டாங்க. ஆனால் வந்து நம்ம வீட்டில் செய்யும்போது நம்ம குழந்தைகளுக்கு பார்த்து பார்த்து செய்கிறோம்ல, அதில் வந்து எல்லாமே வந்து பக்குவமாக இருக்கும். அதனால இதை வந்து வீட்டில் வந்து நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதில் வந்து நீங்கள் முட்டை போட்டு செய்கிறவங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஓரளவுக்கு இந்த நம்ம அந்த கிரேவியில் புரோட்டா போட்டு ஓரளவுக்கு வதங்கின பிறகு கொஞ்சம் ஒரு 2 முட்டை, இந்த 3 புரோட்டாக்கு 2 முட்டை நீங்கள் போட்டிங்கனாலே போதும், அதுவே போதுமானது, நிறையா கிடைக்கும். நம்ம சேனலில் வந்துட்டு உங்களுக்கு முட்டை போட்டு புரோட்டா வேணுனாலும் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு அதை நாங்கள் வந்து போடுறோம், மறக்காமல். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஹோட்டலில் செய்கிற மாதிரிக்கு நல்லா எப்படி இந்த கொத்துனை எப்படி கிடைக்கும் அந்த மாதிரியே வந்து கிடச்சிருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.